ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்றைக்கி சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கோதுமை வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் கூடவே 8 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இது கூடவே கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அது ஆயிலில் நல்லா அது ஃப்ரை ஆகிடுச்சுன்னா ரொம்ப காரம் இருக்காது. இனி நம்ம இது கூட 1 ஆனியன் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்குறதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ணிக்கலாம். தக்காளி ஆனியன் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். இதில் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வேறொரு இதுக்கு. இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம பால் மேக் பண்ணிக்கலாம். வடை தட்டுற மாதிரி இந்த மாதிரி தட்டி நம்ம இதை செப்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் இதை பொரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி திருப்பி போட்டு போத் சைடும் நல்லா ஈவனாக குக் ஆனதும் நம்ம இதை வேறொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம கோதுமை வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.